பாஜக அதிமுக கூட்டணி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து அது பொருந்தா கூட்டணி மாதிரி பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எதிர்ப்பு சார். கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது சார். காங்கிரஸ் அழிக்க தான் சார் திமுகவே தொடங்கினாங்க, திமுக அழிக்க தான் சார் மதிமுக தொடங்கினாங்க, அழிக்க தொடங்கினாங்க. கம்யூனிஸ்ட்டை பற்றி ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு, படிக்க முடியாது, ஓரளவு வாயில் சொல்லவே முடியாது. பொன்முடி அவர்கள் சொன்னதை எப்படி வாயில் சொல்ல முடியாதோ அது மாதிரி கம்யூனிஸ்டத்தை பற்றி ஈவே ராமசாமி சொன்னதையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் பொருந்துற கூட்டணி இல்லையா? ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிறுத்தலை எதிர்த்து தான் வைகோ கட்சி ஆரம்பிச்சார் மறுமடிச்சு திமுக. இன்னைக்கு ஸ்டாலினுடைய வேட்டியில் போய் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது டீ கூட்டுருச்சுன்னு தொடங்கிறாங்க. கனிமொழிட்ட மன்னிப்புகள்னு சொல்லி டெல்லியில் கோஷம் போடுறாங்க. இதெல்லாம் பொருந்துற கூட்டணியா? விடுதலை சிறுத்தைகளுடைய இதே திருமாவளவன் அவர்கள், ரவிக்குமார் அவர்கள் திராவிடத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ஈவே ராமசாமியினுடைய தடி ஏன் தலித் மக்களை பாதுகாப்பதற்கு வரவில்லைன்னு கட்டுரை எழுதியிருக்காரு சார் ரவிக்குமார் அவர்கள். இதெல்லாம் பொருந்துற கூட்டணியா? இது எப்படி அதிமுக பாஜக வந்து பொருந்தா கூட்டணி, எப்படி பொருந்தாத கூட்டணி ஆகும் சொல்றீங்க? சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவும் பாஜகவும் சித்தாந்த ரீதியாகவே இணைவதற்கு பொருந்துவதற்கு தகுதியான கட்சிகள். பொருந்தா கூட்டணியா திமுக கூட்டணி தான் நீங்க சொல்லணும்.